ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் உள்ள 25 பகுதிகளையும் எப்படி எளிதாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு நடைமுறைக்கு வந்த பொழுது பகுதிகள் மொத்தம் 22 பகுதிகள் தான் இருந்தது. இப்பொழுது 25 பகுதிகள் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ 4 பாட்டாக பிரித்து படிக்க போகிறோம். இப்போ 25 பகுதிகளையும் ஒரே இதாக படிக்காமல் 4 இதாக பிரித்து படித்தா எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் உள்ள எல்லாமே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கேயோ படிச்சிருக்கேனே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பேசிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம 10th பாலிட்டியில் உள்ள ஃபஸ்ட் லெசனில் இது எல்லாமே இந்த வேர்டிங்ஸ் இந்த பகுதியில் இந்த இது வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரொம்ப ஈஸியானதும் கூட. ஸோ இந்த இதையே நம்ம இதாக படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பகுதி 1 ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளும். நம்ம நாட்டில் வசிக்கிறோம்னா நம்ம நாட்டுக்கு முதல்ல நமக்கு தேவை எல்லை. அதனால் 1 ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும். 2வது நம்ம நாட்டில் வாழறதுக்கு நமக்கு என்ன தேவை? நமக்கான சிட்டிசன்ஷிப் குடியுரிமை நமக்கு தேவை. ஸோ பகுதி 2 குடியுரிமை. அடுத்ததாக பகுதி 3 நம்ம குடியுரிமையோட நம்ம நாட்டில் வாழும் பொழுது நமக்கான அடிப்படை உரிமைகள் அந்த நாட்டில் நமக்கு இருக்கணும். அதுதான் பகுதி 3. பகுதி 4ல் நம்ம நாட்டில் நம்ம வாழும் பொழுது அரசு நமக்கு வழிகாட்டுறாங்க, இந்தந்த நெறிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழணும், இந்த நாட்டில் நீங்கள் வாழணும்னா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில நெறிமுறைகளை அறிவுறுத்துகிறாங்க. ஸோ அதுதான் எனது பகுதி 4. அடுத்ததாக அவங்க என்ன வழிமுறை நெறிவுறுத்துகிறாங்க மெயினாக அப்படின்னு சொல்கிறது தான் அந்த 4லேருந்து வரக்கூடிய சப்டிவிஷனான 4A அப்படின்றது. அது என்ன? அடிப்படை கடமைகள். ஸோ இந்த நாட்டில் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான அடிப்படை கடமைகள் இருக்குது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பகுதி 4A அப்படின்றது எனது அடிப்படை கடமைகள். அடுத்ததாக பகுதி 17 ஆட்சி மொழி. ஸோ இதை எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னா, இங்கே 1, 7 அப்படின்னு இருக்கு இல்லையா பகுதி 17ல், அந்த 1, 7 எப்படி பிரித்து படிக்கலாம் அப்படின்னா, 1 ஒருவன் எல்லா மொழியும், ஆட்சி மொழி தானே, அந்த எல்லா மொழியும் தெரிஞ்சுது அப்படின்னா 7 கண்டத்துலேயும் 17ன்னு வருது இல்லையா, அந்த 7 கண்டத்துலேயும் போய் அவனால் என்ன செய்ய முடியும்? பொழைச்சிக்க முடியும், வாழ்ந்துருவான் ஈஸியாக. ஸோ இதை எப்படி படிக்கலாம்? பகுதி 17 ஆட்சி மொழின்றத ஒருத்தன் எல்லா மொழியும் தெரிஞ்சுது அப்படின்னா 7 கண்டத்துலேயும் போய் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அவனால் ஈஸியாக செய்ய முடியும்? பொழைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக இதை படிச்சிடலாம். அடுத்ததாக 2வது பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக கவர்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த 2வது பார்ட்டில் அடுத்து படிக்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம 4 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அடுத்து 4க்கு அப்புறம் என்னது 5லேருந்து இங்கே ஆரம்பிக்கிறோம். ஸோ 5 ஃபஸ்ட்டு நமக்கு கவர்மெண்ட்டுனாலே முதல்ல என்ன கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போது 5 மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடியது, பகுதி 5. அடுத்ததாக பகுதி 6 அப்படின்றது மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்ததாக பகுதி 7 இந்த மாநிலங்களில் இப்போ எந்தெந்த மாநிலங்களை நீக்கிட்டாங்க அப்படின்றது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது தான் என்னது? பகுதி 7. அடுத்ததாக பகுதி 8ல் என்னது? யூனியன் பிரதேசம், யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 8. அடுத்ததாக பகுதி 11. ஸோ இந்த 11ன்றது எந்த 2 நம்பருடைய அடிஷன்? இந்த இடத்துல உள்ளதில் 5 + 6 இல்லையா, 5 + 6 = 11. அப்போது 5ன்றது மத்திய அரசு, 6 அப்படின்றது மாநில அரசு, அப்போ 11 அப்படின்றது மத்திய மாநில உறவுகள். அந்த 2ம் சேர்ந்து வந்துடுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்ததாக பகுதி 10ல் பழங்குடியினர். ஸோ ஒவ்வொரு இதையும் பற்றி இந்த கவர்மெண்ட்டில் உள்ள ஒவ்வொரு பிரிவுகளை பற்றி இதெல்லாம் சொல்கிறாங்க, எந்தெந்த இது எதுக்கு வரும்னு சொல்லி படிக்கிறதா இந்த செகண்ட் பார்ட்டாக படிக்கிறோம். அடுத்தது இந்த 3rd 4th பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டில் பார்த்துட்டோம் இல்லையா, அப்போது இதில் இன்னும் உள்ள அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் அடுத்த 3rd and 4th பார்ட்டாக படிக்க போகிறோம். இதில் 3rd பார்ட்டில் என்னென்னு பார்த்தோன்னா, இங்கே 8 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ 9 அதில் என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன வரப்போகுது? ஊராட்சி, அதுக்கு கீழே அடுத்து நகராட்சி, அடுத்து கூட்டுறவு அமைப்புகள். ஸோ அதை தான் 9A 9B அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக வந்துடுது. அடுத்ததாக பகுதி 10 பகுதி 11 நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துட்டோம். பகுதி 10ன்றது பழங்குடியினர் பகுதிகள், பகுதி 11ன்றது 5 + 6 = 11. அப்போது மத்திய மாநில உறவுகள்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ பகுதி 12 என்னது?
இந்த இதில் நம்ம நாட்டில் உள்ள நிதி, சொத்து, ஒப்பந்த வழக்கு இது சம்பந்தமான இதை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 12. அடுத்து 13ல் வர்த்தகம், வாணிகம், என்னென்ன வாணிகம் செய்கிறோம் அப்படின்றத பற்றினதை சொல்லக்கூடியது பகுதி 13. பகுதி 14ல் மத்திய மாநில அரசுடைய பணிகள், என்னென்ன பணிகள் செய்கிறாங்க அப்படின்றத சொல்லக்கூடியது 14A அப்படின்றது தீர்ப்பாயங்கள். அடுத்தது பகுதி 15 எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் பற்றி சொல்லக்கூடியது தான் எனது பகுதி 15. அடுத்ததாக 4th பார்ட்டில் ரிமைனிங் 16லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ பகுதி 16ல் பார்த்தோன்னா இடஒதுக்கீடு, SC ST இடஒதுக்கீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 16. பகுதி 17 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 17 ஆட்சி மொழி அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்தது பகுதி 18ல் அவசர நிலை பிரகடனம், திடீர்னு ஏதாவது அவசர நிலை ஏற்படக்கூடிய காலங்களில் அதை அறிவிக்கிறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது பகுதி 18. அடுத்ததாக பகுதி 19 அதர்ஸ், பல்வகைப்பட்டவை வந்துடும் இதில். அடுத்தது பகுதி 20ல் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதை எப்படிலாம் திருத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இது. ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள். அடுத்ததாக பகுதி 21ல் தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு வகைமுறைகள், டெம்பரவரியாக, நல்ல இடைக்காலத்துலையா இல்லை எப்படி இது சிறப்பான வகைமுறைகள் என்னென்ன உண்டு அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது பகுதி 21. அடுத்து பகுதி 22ல் குறைந்த கால பட்டங்கள் அளிக்கிறது மற்றும் அதை நீக்கிறது, அதை பற்றின தகவல் சொல்லக்கூடியது பகுதி 22. ஸோ இப்படி நீங்கள் மொத்தமாக 25ஐயும் சேர்த்து ஒரே இதாக படிக்காமல் 4 பாட்டாக இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் அதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோவையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.